மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் பாடத்தில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஒரு 10 பாட்டவா நல்லா கவனிக்கும். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஈத்தேனின் மலைத்தல் மற்றும் எதிரெதிர் வச அமைப்புகளை ஒப்பிடும்போது எது சரியான கூட்டுன்னு கேட்குறாங்க. 4 கூட்டு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கும். முதல்ல வச அமைப்புனா வச அமைப்பு அப்படின்னு சொன்னாக்கா நல்லா கவனிக்கணும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கார்பனை கொண்டுள்ள ஆல்கேன்ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கார்பன் அணுக்களை கொண்டுள்ள ஆல்கேன்ல கார்பன் கார்பன் பிணைப்பு தன்னிச்சையாக சுழல்கிறது. இந்த கார்பன் கார்பன் பிணைப்பு என்னாகும்? தன்னிச்சையாக சுழலும். அதனால ஒவ்வொரு கார்பனுடன் இணைக்கப்பட்ட அணுக்கள் அல்லது தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எளிதில் இடம்பெயரக்கூடிய எண்ணற்ற முப்பரிமாண அமைப்புகளை தருகிறது. எளிதில் இடம்பெயரக்கூடிய எண்ணற்ற முப்பரிமாண அமைப்புகளை தரும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வச அமைப்புகள் சொல்றோம். இப்போ ஈத்தேன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மறைத்தல் வச அமைப்பு ஒன்று, எதிரெதிர் வச அமைப்பு ஒன்று இருக்குது. மறைத்தல் இதான் மறைத்தல் வச அமைப்பு. நல்லா கவனிங்க. மறைத்தல் வச அமைப்புனா ஒரு கார்பனில் உள்ள ஹைட்ரஜனும் மற்றொரு கார்பனில் உள்ள ஹைட்ரஜனுக்கு அதாவது நேர் எதிராக இருக்கும். இதுக்கு பின்னாடி எப்படி இருக்கும்? இந்த ஹைட்ரஜனுக்கு பின்னாடி இந்த ஹைட்ரஜன் இருக்கும், இந்த ஹைட்ரஜனுக்கு பின்னாடி இந்த ஹைட்ரஜன், இப்படி கூட எழுதுவாங்க இந்த மாதிரி. ஓகே, இது ஒரு கார்பன் இருக்கிற 3 ஹைட்ரஜனும் இது பின்னாடி இன்னொரு கார்பன் இருக்கிற 3 ஹைட்ரஜனும் அப்படி அதாவது நேர் எதிராக இருக்கும். இதுதான் மறைத்தல் வசமைப்பு. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜனுக்கு கவர்ச்சி விசை காணப்படும். இது எதிரெதிர் வசமைப்புனா ஒரு கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்கு ஒரு கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் அணுவோ மற்றொரு கார்பனில் உள்ள ஹைட்ரஜன் அணுவோ ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி இருக்கும். இதுதான் எதிரெதிர் வசமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சி விசை கம்மியாகும். ஹைட்ரஜன் அதாவது இந்த கார்பன் ஹைட்ரஜனுக்கும் பின்னாடி உள்ள கார்பன் இது ஒரு கார்பன், பின்னாடி உள்ள கார்பன், பின்னாடி உள்ள கார்பனோடு உள்ள ஹைட்ரஜனுக்கும் கவர்ச்சி விசை குறைவாகும். அப்போ இதுக்கு விடை 2வது. ஈத்தேனில் எதிரெதிர் வசமைப்பு இதுதான் அதிக நிலைப்புத்தன்மையுடையதுன்னா ஹைட்ரஜன் அணுக்களுக்கிடையே கவர்ச்சி விசை குறைவு. எதிரெதிர் வசமைப்பானது மறைத்தல் வசமைப்பை காட்டிலும் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஏனெனில் எதிரெதிர் அமைப்பு முறுக்க திரிபுன்னு ஒன்றும் ஏதும் இல்லை. இந்த ஆன்சர். ஸோ 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆ. 2வது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2வது முக்கியமான வினை இது. C2H5Br சோடியத்தோடு வினைபுரியுங்கள். ஈத்தர் முன்னிலையில் C4H10 + 2NaBr. இந்த வினை பிரிவுகளை எந்த வினைக்கு எடுத்து காட்டும் தெரிஞ்சுக்க. இந்த வினை உட்சு வினை. ஆல்கைனை தயாரிக்கிற உட்சு வினை. ஆல்கைன் தயாரிக்கிறோம்னா இந்த வினையில ஆல்கைல் ஆலைடுகளை சோடியத்தோடு வினைபுரிய வைக்கும் போது 2 மூலக்கூறு ஆல்கைல் ஆலைடுகள் சோடியத்தோடு வினைப்பட்டு ஆல்கைனை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா C2H5Br எத்தில் புரோமைடு 2 சோடியம் + எத்தில் புரோமைடு ஈத்தர் முன்னிலையில் உள்ள ஈத்தர். ஓகே, அப்போ 2 NaBr போயிட்டு நமக்கு C2H5 அல்லது C4H10 கொடுக்கும் பியூட்டேன். ஓகே, ஸோ முக்கியமான வினை. இதே இங்கே மெத்தில் புரோமைடு போடுறது இதான் வினை. இந்த வினைக்கு என்ன பேர்? உட்சு வினை. சரி, இப்போ இதே மெத்தில் புரோமைடு பயன்படுத்துவோம். CH3Br என்ன உண்டாகும்? CH3Br சோடியத்தோடு வினைப்பட்டு CH3 சிங்கிள் பாண்ட் CH3 ஈத்தேனை கொடுக்கும். ஈத்தேன். சரி, மற்ற வினைகள் ஆன்சர் ஆகா. ரீபர் தீமர் வினை அதுவும் நம்ம என்ன
ரீமெத்தீமல் வினைனா என்ன சொல்லுங்க? ரீமெத்தீமல் வினைனா ஃபீனால். ரீமெத்தீமல் வினையில ஃபீனால குளோரோஃபார்ம் ஆல்கஹாலிக் கலந்த KOH ஓடு வினைபுரிய வைக்கும்போது நமக்கு சாலிசிலால்டிகைட் கிடைக்கும். சாலிசிலால்டிகைட் பேர் வந்து சாலிசிலா ரீமெத்தீமல் வினை +2ல வரும். ஆல்டஹால் குறுக்க வினைனா இப்போ அஸ்கால்டிகைட் CH3CHO CH3CHO நல்லா கவனிக்கணும். 2 மூலக்கூறு அஸ்கால்டிகைட் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் குறுக்க வினையில ஈடுபட்டு சரியா ஆல்டஹால் கொடுக்கும். CH3CHOH CH2CH2 இதுக்கு பேர் தான் ஆல்டஹால் கொடுக்கும். இதில் ஆல்டிகைட் தொகுதி இருக்கும், OH தொகுதி இருக்கும். ஸோ இந்த வினைக்கு ஆன்சர் ஆ. ரெண்டாவது ஆன்சர் ஆ ஊசி வினை. மூணாவது நல்லா கவனிக்கணும். தேர்ட் கொஸ்டின். ஏ என்ற ஆல்கைல் புரோமைடை எளிதில் ஈத்தரில் உள்ள ஆல்கைல் புரோமைடை ஈத்தரில் உள்ள சோடியத்துடன் வினை புரிந்து 4,5 டைஎத்தில் ஆக்டேனை தருகிறது. ஆக்டேன் என்ன ஃபார்முலா பாருங்க, 8 கார்பன் இல்லையா? CH3 CH2 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 1 2 3 4 5 6 7 இது ஆக்டேன். 4ல் 5ல் எத்தில் தொகுதி 4ல் ஒரு எத்தில் தொகுதி CH2 CH3 புரியுதுமா? அதே போல இங்கேயும் ஒரு எத்தில் தொகுதி CH2 CH3 இதை தருகிறது. அப்போ எந்த ஆல்கைல் ஆலைடை சோடியத்தோடு வினைபுரிய வச்சுன்னா இது கிடைக்கும்னு கேட்கலாம். நல்ல கொஸ்டின் இது, நீட்ல தான் கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கணும்? Br அப்படி இருக்கணும். அதே போல இந்த இடத்துல ஒரு Br இருக்கிற ஆல்கைல் ஆலை இதை நம்ம சோடியத்தோடு வினைபுரிய வச்சுனா தான் கிடைக்கும். புரியுதா? அப்போ என்ன சொல்லி பார்க்கலாம்? CH3 CH2 CH2 CHBr CH2 CH3 இதை நம்ம சோடியத்தோட வினைபுரிய வைக்கும்போது 2 மூலக்கூறு CH3 CH2 CH2 CHBr ஓகே நல்லா இருக்கணும். Br சரி CH2 CH3 இல்லையா? அப்போ இந்த 2 NaBr நீக்கமடையும். இது ஜாயின். ஓகே அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த Br கூட போடலாம் தப்புல. சரி நமக்கு என்ன கிடைக்கும்? 4,5 டைஎத்தில் ஆக்டேன் அப்படி கிடைக்கும். ஸோ அப்போ எந்த ஆல்கைல் ஆலைடை சோடியத்தோட வினைபுரிய வச்சா கிடைக்கும்னா இது ஆன்சர். வந்து CH3 ஓகே CH2 CH2 CHBr CH2 இந்த Br இது கூட போடலாம் இல்லையா? Br CH2 CH இது ஆன்சர். ஓகே ஸோ விடை வந்து இ. நாலாவது பாருங்க CH3 CH2 CH2 CHBr CH2 CH சரியான விடை. இதுக்கு என்ன பேரு? நம்பர் கொடுங்க 1 2 3 4 5 6 என்ன வரும்? 3 புரோமோ ஹெக்சேன் 3 புரோமோ ஹெக்சேன். நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க. நாலாவது ஈத்தேனில் கார்பன் கார்பன் பிணைப்பு கார்பன் ஹைட்ரஜன் பிணைப்பு மற்றும் கார்பன் கார்பன் ஆகிய பிணைப்புகள் முறையே பின்வரும் மேற்பொருந்துதலால் உருவாகிறது. ஈத்தேன் சொல்ல CH3 CH இதான ஈத்தேன். நல்ல கவனிக்கணும். ஈத்தேன்ல ஒவ்வொரு கார்பனும் sp3 இனக்கலப்புக்கு ஈடுபடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 சிக்மா பிணைப்பு 4 ஆல்பிசாலுமே இனக்கலப்பில் ஈடுபடுது கார்பனில். அதனால் sp3 இனக்கலப்பு. இப்போ கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள பிணைப்பு பார்த்தீங்கன்னா sp3 ஹைட்ரஜனில் 1s ஆகும். ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா 1s தான் எலக்ட்ரான் இருக்கும். அப்போ CH பிணைப்பு பார்த்தீங்கன்னா sp3க்கும் sக்கும் இடையே ஒரு மேற்பொருந்துதல். அதே கார்பன் கார்பன்
பிணைப்பு பார்த்தீங்கன்னா sp3 இந்த கார்பன் sp3 இல்லையா, இதில் இருக்கிற sp3 ஒரு sp3 ஆர்பிட்டாலும் இதில் இருக்கிற இந்த கார்பனுக்கு இன்னொரு sp3 ஆர்பிட்டாலும் மேற்கொள்ளும். ஸோ sp3 மேற்கொள்ளும். ஓகே, ஸோ விடை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப். அஞ்சாவது கேள்வி பாருங்க. ஐந்தாவது பின்வரும் வினை கொடுத்துருக்காங்க. நல்ல முக்கியமான கொஸ்டின் இது. ஓகே, மெத்தில் சைக்ளோ பென்டேன் இதை புரோமீனோட வினைபுரிவதற்கு அதிக அளவில் தரப்படும் முதன்மை விளைபொருள் கேட்கலாம். எது கிடைக்கும் பார்க்கலாம். இப்போ புரோமீனோட வினைபுரிவதற்கு நல்ல கணிதம் ஒன்றா இந்த எச்சுக்கு பதிலாக பிஆர் பதிலீடாகும் இல்லையா, நல்ல கணிதம். இந்த எச்சுக்கு பதிலாக பிஆர் பதிலீடாகும் அல்லது இங்க எச் இருக்கும் இல்லையா, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஏன்னா இங்க CH இருக்கும். சைக்ளோப்ரோபேன்னா CH2 ஒரு எச்சுக்கு பதிலாக CH3. இந்த எச்சுக்கு பதிலாக பிஆர் பதிலீடாகும். புரியுதா? இப்போ இதுதான் அதிகமாக உண்டாகும். ஏன்னா இந்த வினை பார்த்தீங்கன்னா தனி உறுப்பு உருவாகுதலால் நிகழ்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார்பன் வந்து மூவினைய தனி உறுப்பு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஹைட்ரஜன் நீக்கமடைஞ்சு நமக்கு தனி உறுப்பு உண்டாச்சுன்னா மூவினைய தனி உறுப்பு அதிக நிலைப்புத்தன்மை. அதனால இங்கே தான் புரோமின் பதிலீடாகும். இது வந்து ஓரினிய தனி உறுப்பு CH. பார்த்தீங்கன்னாங்க இந்த விதை எப்படி இருக்கணும்னா ஒரு ஹைட்ரஜன் இந்த பிணைப்பு வந்து சமமாக உடைந்து CH2 டாட் உண்டாகும். ஓகே, இது வந்து ஓரினிய தனி உறுப்பு, அது விளைப்புத்தன்மை குறைவு. ஓகே, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மூவினிய தனி உறுப்பு உண்டாகும். அதுக்கப்புறமா தான் புரோமின் அது பிஆர் டாட் சேரும். அதனால இந்த மூவினிய தனி உறுப்பு அதிக நிலைப்புத்தன்மை உடையது. இதுதான் உண்டாகும். ஸோ விடை வந்து இ. நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் ஒளி சொட்டும் தன்மையுடையது எது கேட்கலாம். 2-மெத்தில் பென்டேன். பென்டேன் சொல்ல CH3 CH2 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 CH3 5 கார்பன் இருக்கிற அல்கேன். 2ல வந்து மெத்தில். ஓகே, 2ல மெத்திலா. இது வந்து ஒளி சொட்டும் தன்மையாக இருக்காது. ஏன்னா இதில் இருக்கிற 4 கார்பன் இந்த இதில் உள்ள கார்பனுடன் இணைந்திருக்கிற 4 தொகுதி வெவ்வேறு. இங்கே பாருங்க 2 மெத்தில் தொகுதி ஒன்றாங்க. எந்த சேர்மம் ஒளி சொட்டுனா கார்பனுடன் இணைந்திருக்கிற 4 தொகுதி வெவ்வேறு ஆகும். ஸோ 2 மெத்தில் ஒன்றாகுது சரியா. இது N-ப்ரோபேன் ஒரு ஹைட்ரஜன். அதனால இது வந்து ஒளி சொட்டும் தன்மையாகிறது. சிட்ரிக் அமிலம். சிட்ரிக் அமில அமைப்பு ரொம்ப பெருசாக தேவையாக தெரிஞ்சுக்கோ. சிட்ரிக் அமிலமும் ஒளி சொட்டும் தன்மையாற்றது. சீர்மையற்ற கார்பன் இருக்காது. கிளிசரால். கிளிசரால் பாருங்க. கிளிசரால் ஃபார்முலா CH2OH CH2OH CH2OH. ஓகே, சரி. இதுவும் ஒளி சொட்டும் தன்மையாற்றது. ஏன் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒரு OH 2 இந்த தொகுதி இருக்குது ஒரே மாதிரியான தொகுதி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா கவனிக்கணும். OH ரெண்டுமே ஹைட்ரஜன் இருக்குது ஒத்த தொகுதிகள். அதே மாதிரி இதுலேயும் ஒத்த தொகுதிகள்னால இது சீர்மையற்ற தன்மை சீர்மையற்ற காரணம் கிடையாது, ஒளி சொட்டும் தன்மை அற்றது. ஸோ அப்போ 6வது கேன்சர் அனைத்தும் இ. 7வது முக்கியமான கொஸ்டின். பொட்டாசியம் அசிட்டேட் இந்த ஃபார்முலா. அசிட்டிக் அமிலம் தெரியுமா? CH3COOH. H பதிலாக K பண்ணுங்க. பொட்டாசியம் அசிட்டேட். இதை மின்னார் பகுக்கும் போது நேர் மின்வாயில் உருவாகும் சேர்மம் கேட்கலாம். CH4H2 or CH4 methane CO2 E C2H6 ஈத்தேன் CO2 E C2H4 குளோரின். இது மின்னார் பகுப்பு செய்யும். நல்ல கவனிக்கணும். மின்னார் பகுப்பு செய்யும்போது என்ன உண்டாகுதுன்னா இந்த CH3 ஈத்தேன்
ப்ளஸ் 2 கார்பன் டை ஆக்சைடு 2 KO. சரியா? இதில் இந்த ஈத்தேன் எங்கே வரும்னா இது நேர்விவாய், இது நேர்விவாயில் உண்டாகும். சரி, அப்போ ஆன்சர் இ. 8வது பாருங்க, 8வது சைக்ளோ ஆல்கேன் பொதுவான வாய்ப்பாடு. தெரிஞ்சுக்கோ, சைக்ளோ ஆல்கேனோட பொதுவான வாய்ப்பாடு ஆல்கீனுடைய பொதுவான வாய்ப்பாடு கொடுத்தாங்க. CnH2n ஆல்கீன் தான். ஒரே உதாரணம் பார்க்கலாமா? சைக்ளோ ஹெக்சேன் என்ன பேர்? CH2 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 சைக்ளோ ஹெக்சேன். 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் 12. ஓகே, C6H2. அடுத்து பாரு 9வது வாயுநிலை புரோமீனுடன் உடனடியாக வினைபுரியும் சேர்மத்தின் வாய்ப்பாடு. முக்கியமான கொஸ்டின் வீட்டில் கேட்கறாங்க. எது வாயுநிலை புரோமீனுடன் எளிதில் வினைபுரியும்? C3H6 புரோபீன் கொடுத்துருக்காங்க. அசிட்லீன் CH2, C4H10 butane CH3 CH2 CH2 CH3. Next C2H4 ethylene. நல்லா கவனிக்கணும். ஆல்கைனுக்கு வினைபுரியும் தன்மை குறைவு, ஆல்கைன் தான் வினைபுரியும் தன்மை அதிகம். ஆல்கீனை காட்டிலும் நல்ல கவனிக்கணும். ஆல்கைன் தான் அதிக வினைபுரியும் தன்மை. ஆல்கைன்களை காட்டிலும் ஆல்கீன்கள் அதிக வினைபுரியும் தன்மை. ஆல்கைனை காட்டிலும் ட்ரிபிள் பாண்டை காட்டிலும் டபுள் பாண்ட் தான் அதிகமாக வினைபுரியும். ஏன்னாக்கா இந்த முப்பிணைப்பில் பை எலக்ட்ரான்கள் அதாவது நன்கு வலுவாக பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த பை எலக்ட்ரான்கள் வலுவாக பிணைக்கப்பட்டிருக்கும். அதனால வினைபுரியும் தன்மை குறைவு. அப்போ ஆல்கீன் தான் அதிகமாக வினைபுரியும், டபுள் பாண்ட் சேர்ந்தால். அதுலேயும் இந்த மெத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் விலக்கும் தொகுதி. மெத்தில் என்ன பண்ணும்? எலக்ட்ரான் விலக்கும் தொகுதி. நான் வச்சுக்கணும். இந்த ஆல்கீனுடன் புரோமின் சேர்ந்து இல்லையா, இந்த வினை எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை. இந்த வினை எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை. அப்போ இது எலக்ட்ரான் விலக்கும் தொகுதி. சரியா? அப்போ எலக்ட்ரானோட அடர்த்தி அதிகமாகும். எலக்ட்ரான் கவர் பொருள் எளிதில் தாக்கும். சரியா? எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை ஆலஜனேற்றம். அப்போ இது எலக்ட்ரான் விலக்கும் தொகுதியாக இருக்கிறதுனால எலக்ட்ரானோட அடர்த்தி அதிகமாகிறதுனால எலக்ட்ரான் கவர் பொருள் எளிதில் தாக்கும். ஸோ ஆன்சர் C3H6. நெக்ஸ்ட் 10வது பாருங்க, கடைசி கேள்வி. பின்வருவனவற்றுள் எந்த சேர்மம் HBr வினைப்பட்டு அதை தொடர்ந்து நீக்க வினை அல்லது நேரடியாக நீக்க வினை மூலம் புரோப்பீனை தராது? எந்த சேர்மம் மட்டும் புரோப்பீனை தராது? HBr வினைப்பட்டு நீக்க வினை அல்லது நேரடியாக நீக்க வினை மூலம் புரோப்பீனை தராதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சைக்ளோப்ரோபேன். இது HBr வினைபுரியும் N-புரோபைல் புரோமைடை. இந்த வினை முக்கியத்துவங்களை தெரிஞ்சுக்கணும். வளையம் உங்களுக்கு ரிங் ஓப்பன் ஆகும். இல்லையா? சைக்ளோபியூட்டேன் பென்டேன் இது நிகழாது. சைக்ளோப்ரோபேன் தான் நிகழும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நீர் நீக்க வினை ஆல்கஹால் கலந்த KOH வினைபுரியும் போது தெரியுமா ஹைட்ரஜன் ஆலைடு நீக்க வினை. ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஆலஜனும் நீக்கப்படும். H3 CH டபுள் பாண்ட் CH2 புரோப்பீன் கிடைக்கும். ஹைட்ரஜன் ஆலைடு நீக்கம். சரி, ரெண்டாவது பாருங்க, N-புரோபைல் ஆல்கஹால் CH3 CH2 CH2OH. இது HBr வினைபுரிய என்ன கிடைக்கும் நமக்கு? CH3 CH2 CH2Br. N-புரோபைல் புரோமைட். இதை ஆல்கஹால் கலந்த KOH வினைபுரியும் போது ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஆலஜனும் நீக்கப்படும். ஓகே, அப்பவும் புரோப்பீன் உண்டாகும். மூணாவது சேர்மம் தான் HBr வினைபுரியாது. CH2 டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட். இதான்
இது ஆன்சர். நாலாவது என் ப்ரோபைல் புரோமைட் E N propyl bromine இதுதான் கொடுத்துருக்கோம். CH3 CH2 CH2Br ஆல்கஹால் கலந்த KOH என்ன உண்டாகும்? ஒரு KBr ஒரு H நீர் போயிடும். அப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2 புரோபீன் அது புரோபிலீனை கொடுக்கும். ஓகே சரியா? அப்போ எந்த சேர்மம் மட்டும் HBr உடன் வினைப்பட்டு அல்லது HBr அதை தொடர்ந்து நடைபெறும் நீக்கவினை அல்லது நேரடியாக நீக்கவினை மூலம் புரோபீனை தராதுன்னு சொன்னால் இந்த சேர்மம். ஓகே தேங்க்யூ.